பூத்தாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. விடியாத இரவென்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, மடியாத துயர் என்று எதுவும் இல்லை, வாழாத வாழ்க்கை என்று எதுவுமே இல்லை. நமக்கு கிடைத்த வாழ்க்கையை தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்துதான் பார்ப்போமே, வெற்றி கிடைக்காமலா போய்விடும். அந்த வெற்றியை நீங்கள் பெறுவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம் சார். வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சார், எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்க சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு லட்சியம் தான் இருக்கும் இல்லைங்களா? அதற்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 3 எழுத்து இருக்கக்கூடிய ஒரு சொல் மனம் அப்படின்னு பலர் சொன்னாலும் கூட இன்னைய பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்க பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றியமையாத தேவையாகத்தான் இருக்கிறது. இந்த பண வரவிற்கான வழிமுறை எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க சார். அதாவது வாழ்க்கையுடைய தேவை, மிக முக்கியமான தேவை இந்த பணம் என்று இருக்கிறது. இந்த பணம் வர்றதுக்கு என்ன செய்யலாம்னா, பொதுவாகவே வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது ஒரு முறை. நான் என்னங்கிற ஒரு ரகசிய வழியை சொல்ல போகிறேன். அதற்கு முன்னால் எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு சாதாரண வழிமுறைன்னு கேட்டிங்கன்னா, வீட்டை சுத்தமாக எப்பவுமே வச்சுக்கணும். வீட்டில் விளக்கேற்றி இறைவன் வழிபாடு செய்வதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ குறிப்பாக ஒரு பரிகாரம் என்ன சொல்கிறேன், நல்லா குறித்து வச்சுக்கோங்க. பாதாம் பருப்பை எடுத்து ஒரு பச்சை துணியிலே கட்டி அதை நீங்கள் உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பர்ஸ் எதுலையாவது அப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி மாற்றிக்கிட்டே வாங்க. பச்சை துணியிலே பாதாம் பருப்பை கட்டி வச்சுக்கோங்க. பண வரவு பெருகுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அடுத்த முறை என்னிடம் நீங்களே சொல்வீர்கள். சார், பாதாமுக்கும் பணத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஆமா, அதாவது சில ரகசிய பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள், இப்படி பாதாம் பருப்பு அழகாக செல்வ செழிப்பை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அப்படி வேலை செய்வதை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பா சார், மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சரண்யா, திருச்சியிலிருந்து சாந்தி ராஜாராமன் பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய மகனுக்காக கேட்கணும் சரண்யா. அவங்க பெயர்? ஆர் முகுந்தன். டேட் ஆஃப் பர்த்? 25/4/91. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் அதிகாலை 3:35. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? பூரம் நட்சத்திரம், சிம்மராசி சரண்யா. ஓகே, என்னமா கேட்கணும் அவருக்காக? பையனுக்கு நல்ல வரன் அமையணும். எந்த திசையில இருந்து வரும்? பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்வானா? அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா சிறப்பா இருக்குமா, கவலையப்படாதீங்க. இது எல்லா கேள்விகளுக்குமான விடைகள் சார் இப்ப கொடுப்பாரு, கேட்கலாம். ஆமா, முகுந்தனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல இவருடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா, இவர் பிறந்திருக்கிறது கும்ப லக்னம். இந்த கும்ப லக்னத்துல சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாருமா. இவருக்கு தற்பொழுது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு காலம் நடக்குது. அதனால சில தடைகள் வேலை விஷயத்துல தென்படுகிறது. சரிங்களா? இப்போ நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அவர் எந்த வேலையில் இருந்தாலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. 2021 அவர் வெளிநாடு செல்வார்மா. இன்னொரு விஷயம், திருமணத்தை பத்தி கேட்டீங்க. 2019 நவம்பர் என்று அவருடைய ஜாதகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் நல்ல முறையில் திருமணமாகும். பெண் தெற்கு திசையிலிருந்தே வருவார். நல்ல குணவதியாக, உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளாக அமைந்து உங்கள் குடும்பத்து வாழ்க்கையை சிறப்புற அமைத்துக் கொடுப்பார். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? விக்னேஷ் மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருத்தணி மேம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேம் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? 3/1. வருடம்? 3. ஹலோ, வருடம் சொல்லுங்க சார். 95 மேம். ஓகே. பிறந்த நேரம்? நேரம் தெரியல மேம். பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம் மேம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேம், எங்களுக்கு இது கண்ணிலே வருது மேம், எதா இருந்தாலும். ஓகே, கவலைப்படாதீங்க சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவது கண் பார்வையில பிரச்சனைன்னு சொல்றாரா? ஆமாங்க சார். ஆமா, எது எடுத்தாலும் கண்ணிலேயே எனக்கு சிக்கல் வருது அப்படின்னு நண்பர் சொல்கிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அருமையான பரிகாரம் இருக்கு. இந்த கண்ணிலே நோய் வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு
அவர்களுடைய ஜாதகத்திலே சுக்கிர பகவானுடைய பாதிப்பு இருந்தால் இப்படி கண் நோய் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். என்ன சரி பண்ணினாலும் தீர்றது இல்லை. சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த அன்பர் சிறு வயதில் இருக்கிறார். இவருக்கு நல்ல முறையில் குணமாகணும். சிவகங்கை மாவட்டத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய கண்ணாத்தாழை போய் தரிசனம் பண்ணணும். அவளை தரிசனம் பண்ணினால் கண் பார்வையில் இருக்கக்கூடிய எந்த குறைகளாக இருந்தாலும் விலகும். உடனடியாக ஒரு வெள்ளிக்கிழமை சென்று கண்ணாத்தாவை தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் நல்ல கண் பார்வை அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நானும் உங்களை வாழ்த்துகிறேன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சேர் மகாதேவியிலிருந்து அமுதா பேசுறேன் மேடம். அமுதாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும். அவங்க பெயர்? அவங்க பேர் தீபலட்சுமி. டேட் ஆஃப் பர்த்? 2/11/94 காலையில 5:10. ஓகேமா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கன்னி ராசி, ஹஸ்த நட்சத்திரம். என்னமா கேட்கணும் அவங்களுக்காக? அவங்களுக்கு வேலைக்கும் இந்த கல்யாணம் கேட்கணும். ஓகே, சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா, தங்களுடைய அன்பு மகளுக்கு நல்ல திருமண நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு இந்த மாதம் செப்டம்பருக்கு பிறகே நல்ல காலம் கணிந்து வருகிறது. நல்ல முறையில் திருமணமாகும். தெற்கு திசையிலிருந்து அவருக்கு மணமகன் அமைய போகிறார். வசதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய போகிறது. இவர் வேலை விஷயத்தை கேட்டிருந்தீங்க. திருமணமாய் 3 மாதங்களிலேயே நல்ல வேலையும் அமையும், நல்ல வாழ்க்கை அமையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பேர் சுரேந்திரன் மேடம். சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? தருமபுரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க சார்? கடை வச்சுட்டு இருக்கிறேன் மேடம். 20 வருஷம் ஆச்சு. கடன்லயே பொல போடுது. ஓகே சார், கவலையப்படாதீங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 28/4/1965. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியல மேடம். பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி. ஓகே, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, தங்களுடைய ஜாதகத்துல சந்திரனும் சனியும் இணைந்து தோஷமாக தென்படுகிறது. இந்த சனி பகவான் யாருக்கெல்லாம் சந்திரனோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மனதிலே துன்பம் இருந்து கொண்டிருக்கும். வற்றாத ஜீவநிதியாக பணம் வந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே பணம் பற்றவில்லையே என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். தங்கள் ஜாதகத்தில் உண்மையிலேயே உங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்கிறது, அது எனக்கு புரிகிறது. இது தீர்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை உங்களுடைய கடையில அதை நீங்கள் அடிக்கடி இந்த கேசட் போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க, சிடி போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்க கேட்க உங்களுடைய கடன் அடைபடுவதை நீங்கள் பார்க்கலாம். கடை வாசல்ல கதவு இருக்கு பாத்தீங்களா, அதுல இந்த பிள்ளையார் சொல்லி மாதிரி ஓம் போடுங்க, பிள்ளையார் சொல்லி மாதிரி எழுதுங்க, லாபம் என்று எழுதுங்கள். உங்கள் கடை கதவிலே எழுதிவிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினந்தோறும் போட்டு வாருங்கள். நல்ல லாபம் உண்டாகும், தன செழிப்பு உண்டாகும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார், குடும்பம் அப்படிங்கிறது ஒரு அழகான பூந்தோட்டம் போன்றது இல்லைங்களா? அதுல செழுமை இருந்தா மட்டுமே மனதுல மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமும் ஒற்றுமையும் என்னைக்குமே நிலவணும்னா அதற்குரிய வழி என்ன, பரிகார முறைகள் என்ன? சந்தோஷம். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்றாங்க. ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி இருந்தா தான் அந்த வகையில எல்லா வகையிலையும் வெற்றிகள் உண்டாகும். பல குடும்பத்துல பாத்தீங்கன்னா வெற்றிகள் வரல, நாங்க நினைச்சபடி வாழ்க்கையில ஜெயிக்க முடியலங்க, எதை எடுத்தாலும் போராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடிப்படை காரணம் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒற்றுமை இல்லாமல் எப்பொழுது பார்த்தாலும் ஒருவரை ஒருவர் குறை சொல்வது. அதாவது இந்த பெண் என்ன செய்வாங்கன்னா, மனைவியை பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட போய் என் வீட்டுக்காரர் சரியில்லை அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரியான குறைகள் நிறைய இருக்கு நாட்டில். இப்படி இந்த குறைகள் அகலணும், இந்த பெண்கள் மனதும் மகிழணும், குடும்பம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, பொதுவாக சாம்பிராணி தூபம் போட்டு வீட்டில் காட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த சாம்பிராணி தூபத்தில் வெண்கடுகு போட்டு வெள்ளிக்கிழமை மாலை 5 to 6 மணிக்குள்ள வீட்டில் வடகிழக்கு பகுதியில் வைக்கணும். வீடு முழுவதும் தூபம் காட்டலாம், சாம்பிராணியில் வெண்கடுகை இட்டு தூபம் காட்டலாம், வடகிழக்கு மூலையிலையும் அந்த தூபத்தை வைத்திருக்கலாம். அதனுடைய புகை வீட்டிலே பரவி நல்ல சுபிட்சமான செய்திகளையும் மன நிம்மதியையும் வீட்டிலே உருவாக்கும். சண்டை சச்சரவுகள் அகல்வதை பார்க்கலாம். பலருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சதீஷ்குமார் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? ஈரோடு மாவட்டம் சிங்கம்பேட்டை. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தாங்க மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 5/6/1991. பிறந்த நேரம்? 9:50 இரவு. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கும்ப ராசி மேடம். நட்சத்திரம்? புரட்டாதி நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? நான் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேம். அமௌண்ட் கட்டி இருக்கு. ஓகே. அப்புறம் எனக்கு இது வரைக்கும் எந்த இதுவுமே செட் ஆகிறது கிடையாது. ஓகே, கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, தங்களுடைய ஜாதகத்துல சனி பகவானுடைய திசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சனி பகவான் வக்கரமாக உங்களுடைய ஜாதகத்திலே தென்படுகிறார். அதுதான் உங்களுடைய மன உளைச்சலுக்கும்
வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை ஏற்படுவதற்கும் காரணம் அதுதான். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு சனிக்கிழமைகளிலே உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்க. எப்பொழுதுமே உதவிகள் செய்யலாம், தவறில்லை. உங்களுக்கு இந்த வேலை விஷயத்திற்காக நீங்கள் கேட்கறதுனால சனிக்கிழமைகளிலே நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்து வந்தால், உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்து வந்தீர்களானால் வெகு விரைவிலேயே உங்களுக்கு வேலை அமையும். 6 மாதங்களுக்குள் நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், திருச்சி மாவட்டம் சிவசங்கர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 1/6/1974 மேடம். பிறந்த நேரம்? விடிகாலத்துல 1:10 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம், கன்னிராசி, கும்பலக்கணம் மேடம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம், எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்கு மேடம். சொல்லுங்க சார். தனியார் துறையில் ஒர்க் பண்றேன் மேடம். அரசாங்கம் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு கேள்விங்க. ஓகே, இரண்டாவது கேள்வி. தொழில் தொடங்கலான்னு இருக்கிறேன். எனக்கு ஜாதகப்படி என்ன தொழில் மேடம் அமையும்? ஓகே, மூன்றாவது. புது வீடு கட்டலான்னு மேடம். அது எப்ப தொடங்கலான்னு ஒரு கேள்விங்க மேடம். ஓகே, அனைத்திற்குமான விடைகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுடைய ஜாதகத்துப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அரசு வேலை பற்றி கேட்குறீங்க. உங்களுக்கு தனியார் துறையிலே வேலை அமையும் என்றுதான் உங்களுடைய ஜாதகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தனியார் துறை வேலை தான் உங்களுக்கு அமையும், அதை பார்த்துக்கோங்க. ஒன்று. இரண்டாவது விஷயம், பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி கேட்டீங்க. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஷாப் வைக்கலாம் என்று உங்களுடைய ஜாதகத்தை காட்டுகிறது. விவசாய விளைபொருட்களை மக்களுக்கு விற்று இவர் லாபம் சம்பாதிப்பார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆர்கானிக் ஷாப் வைங்க, அது நல்ல லாபம் இருக்கும். மூன்றாவது கேள்வி என்ன? வீடு கட்டுறதுக்கு. சரி, இவருடைய வீடு கட்டுவதை பற்றி கேட்கிறார். இவருடைய ஜாதகத்திலே செவ்வாய் பூமிகாரகன் நீச்சமாக இருக்கிறார். ஆகவே தான் வீடு கட்டுவதிலே இவருக்கு ஒரு இயலாத சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை மாறுவதற்கு கந்தர் சஷ்டி கவசம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 8லிருந்து 9க்குள் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் விளக்கேற்றி சொல்லிட்டு வந்தீங்கன்னா 2019 உங்கள் மனம் மகிழுமாறு ஒரு நல்ல இல்லம் அமையும். உங்கள் குடும்பத்தோடு குடியேறி மகிழ்ச்சி அடைவீர்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க பாண்டிச்சேரியில இருந்து எங்க வீட்டுக்காரர் கேட்கலான்னு கேக்குறேன். ஓகேமா, அவருடைய பெயர்? அவர் பேர் காலப்பன். டேட் ஆஃப் பர்த்? பிறந்த தேதி வந்து 27/3/84 1984. ஓகேமா, பிறந்த நேரம் 15க்கு. ஓகேமா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டுங்களா? நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களாமா? மகரம் ராசி, திருகோண நட்சத்திரம். என்னமா கேட்கணும் அவருக்காக? அவரு ஊருக்கு போனாரு, இப்பதான் போய் 42 நாள் ஆகுது. சரிங்க. மறுபடியும் அங்க இருந்து அனுப்புறேன்றாங்க. அவர் அங்கேயே இருந்து வேலை செய்வாரா இல்ல வந்துருவாரா? ஓகேமா, சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஆமா, அவருக்கு வந்து 7.5 நாட்டு சனி தொடங்க போகிறது இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து. அதனால அவருக்கு வந்து சரியான கால சூழ்நிலைகள் இப்போது அமையல. ஆகவேதான் அவர் வந்து வெளிநாட்டிலே வாசம் செய்ய முடியாதபடி ஒரு சூழலுடைய ஜாதகத்தில் நிலவுகிறது. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல, திருக்கோவிலிலே எழுந்தருடைய அருள்பாலிக்கக்கூடிய கால பைரவர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த கால பைரவரை சனிக்கிழமை காலையில சென்று தரிசனம் செய்யுங்க. உங்களுடைய கணவருடைய பெயரில் ஒரு அர்ச்சனை செய்து வாருங்கள். அப்படி செய்தால் சில சிக்கல்களுக்கு நடுவிலும் அங்கு வாழும்படி ஒரு நல்ல சூழ்நிலை வரும். கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சிருமா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? பரமத்திவேலூர்ல இருந்து சாந்தி பேசுறேங்க. சாந்திமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பசங்களுக்காக கேட்கணுங்க. ஓகே, அவங்க பெயர்? அருண்ராஜ். டேட் ஆஃப் பர்த்? 7/4/1990. பிறந்த நேரம்? காலையில 7:30 மணி. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? சிம்ம ராசிங்க, பூர நட்சத்திரம். என்னமா கேட்கணும் இன்னைக்கு அருண்காக? வேலை ஒன்னும் சரியா கிடைக்கலீங்க. வேலையில இருக்கா, ஆனா நல்ல வேலையா கிடைக்கலீங்க. ஓகேமா, கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா, தங்களுடைய மகனுடைய ஜாதகத்துல அவர் மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறாருமா. 10ஆம் இடத்துல செவ்வாய் நல்ல உச்சமாக நல்ல நிலையில இருக்கிறார். ஆகவே அவருக்கு அரசு வேலையே அமையக்கூடிய ஒரு நல்ல சூழல் இருக்கிறது. இவர் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை ராகு காலம் இருக்கு பாத்தீங்களா, 3 to 4 வேளையில இவர் வந்து தொடர்ச்சியாக இவருடைய பெயரில் துர்க்கைக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள். இதனால இவருக்கு போலீஸ் துறை, காவல்துறை மற்றும் ஆர்மி போன்ற துறைகள் எல்லாம் வேலை அமைய வாய்ப்புகள் உண்டு. நல்ல வேலை அமையுமா. வாழ்த்துக்கள்.
சார், உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் ரொம்ப அழகா அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு இல்லைங்களா? நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலே போதும் சார், வாழ்க்கையில நிறையவற்றை நம்மால் சாதிக்க இயலும். நோயற்ற வாழ்வை வாழ்வதற்கான வழிமுறை பரிகாரங்கள் எங்களுக்காக சொல்லுங்க சார். திருமூலர் சொல்லக்கூடிய அந்த பொருள் வேறு. நாம அவ்வளவு பெரிய சித்தர்களாக வாழ முடியாதவர்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நோயற்ற வாழ்க்கையில மிக முக்கியம். இது என்ன ஆகுதுன்னா, எல்லா வசதிகளும் இருந்து நோய் வருகிற போது மனிதன் தவித்து போகிறார். அந்த நோயிலிருந்து மீள முடியாமல் நான் நேற்று வரை செய்த தவறுகளையெல்லாம் நினைத்து பார்க்கிறான். அடாடா, நம்ம பெரிய தவறுகள் பண்ணிட்டோமே, மனிதர்களை பகைத்து கொண்டோமே, எவ்வளவோ வருத்தங்கள். சென்று ஒருத்தரடா மன்னிப்பு கேட்கிறான். இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதாவது நோய் வந்துட்டால் மனிதர்களுக்கு சில உண்மைகளை புரிய வைக்கிறது, அது ஒரு புறம். இன்னொரு புறம், இந்த நோய் வந்த பிறகு மனிதன் தவிக்கக்கூடிய இந்த தவிப்புகளுக்கு ஒரு விடை வேண்டுமே. நோய் வராமல் இருக்க என்ன செய்வது? ஜாதகத்தில் நோயை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதியை விட 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் ஜாதகத்தில் நோயை குறிக்கிறது. அந்த 6ஆம் இடத்து அதிபதி எப்பொழுதெல்லாம் வலிவு பெறுகிறாரோ அப்பொழுதெல்லாம் நோய் நொடிகள் ஏற்படுகிறது. இந்த நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா பாம்பன் சுவாமிகள் எழுதிய ஷண்முக கவசம் என்ற நூல் இருக்கிறது. ரொம்ப அருமையான நூல் இது. அந்த ஷண்முக கவசத்தை பாராயணம் செய்து கொண்டு வந்தால், செவ்வாய்க்கிழமைகளிலே பாராயணம் செய்து கொண்டு வந்தால், நோயில்லாத நல்ல வாழ்க்கையை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை எல்லோரும் வாழ முடியும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேரணிப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேங்கம்மா. எங்க பொண்ணுக்காக கேட்கணும். அவங்க பெயர்? அவங்க பேரு ஜி நந்தினிமா. டேட் ஆஃப் பர்த்? 15/6/1994மா. பிறந்த நேரம்? காலம்பரை 10:30க்கு பிறந்தாங்கம்மா. ஓகேமா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மக நட்சத்திரம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம். என்னமா கேட்கணும் உங்க மகளுக்காக? அவங்க பிடெக் முடிச்சு 2 வருஷம் ஆச்சுமா. இன்னும் வேலை கிடைக்கல. ஓகே. இப்ப பேங்க் எக்ஸாம்க்கு ட்ரை பண்றாங்க. அதனாலதான் சரி. நிச்சயமா கூடிய விரைவிலேயே கிடைக்குமா, கவலையே படாதீங்க. இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். தங்களுடைய மகள் சிம்ம லக்னம், சிம்ம ராசியில பிறந்திருக்கிறாங்கம்மா. நல்ல நிர்வாக திறமையுடைய கெட்டிக்கார பெண். அந்த பெண்ணுடைய எதிர்காலத்தை பத்திலாம் நீங்க ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. அவங்க செட்டில் ஆகிறதுக்கு சில மாசங்கள் ஆகிறதுனால நீங்க கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். பெற்ற தாயா இருக்கிறதுனால கொஞ்சம் அதீத கவலை இருக்கிறது. நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள் மகளுக்கு சில மாதங்களிலேயே நல்ல செய்தி வரப்போகிறது. இவருடைய ஜாதகப்படி இந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு இவருக்கு வங்கித்துறையிலே வேலை அமையும் என்று அவருடைய ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாழக்கிழமைகளில் துர்க்கையம்மனை வழிபட்டு வர வேண்டும். வியாழக்கிழமை தோறும் துர்க்கையம்மன் திருக்கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு நெய் தீபம் ஏற்றி 15 நிமிடங்கள் அமர்ந்து மனதார துர்க்கையை பிரார்த்தனை செய்துவிட்டு வர சொல்லுங்கள். நல்ல வேலை அமையுமா. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? தாமரத்துல இருந்து சாந்தி பேசுறேன் மேடம். சாந்திமா, சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும். அவருடைய பெயர்? 26/3/1992. ஓகே. பிறந்த நேரம்? 3 மணிக்கு. ராசி மற்றும் நட்சத்திரம்? தனுசு ராசி, மூல நட்சத்திரம். என்னமா கேட்கணும் உங்க மகனுக்காக? பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கான் மேடம். அவனுக்கு இன்னும் சரியான வேலை அமையல. ஓகே, கவலைப்படாதீங்க. சரி, இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். தங்களுடைய மகன் மகர லக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறாருமா. இதனால இவருக்கு சில தடைகள் இருக்கிறது. ஜாதகத்திலே சந்திரன் ராகு சேர்ந்திருக்கிறது. இந்த சந்திரன் ராகு சேர்ந்தால் சந்திர கிரகணம் போல வாழ்க்கை என்று சொல்கிறோம். மனதிலே ஒரு இனம் புரியாத தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். முயற்சி பண்ணுவதிலே சரியா முயற்சி பண்ண மாட்டாங்க, விரக்தி இருக்கும். ஸோ சரியான முறையில் இவர் வேலைக்கு முயற்சி செய்வதற்கு இவருக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருங்கள். இன்னொரு விஷயம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் உள்ள கோயிலில் திங்கட்கிழமைகளில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சென்று வழிபட்டு வர சொல்லுங்கள். பிரதோஷ நாட்களிலும் சிவபெருமானை வழிபட சொல்லுங்கள். இவருக்கு நல்ல முறையிலே வேகமாகவே வேலை அமையும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. யார் பேசுறீங்க? என் பேர் சரிதா மேடம், தேவகோட்டையில இருந்து பேசுறோம். ஓகே, சரிதாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்கணும். சொல்லுங்கம்மா, அவங்க பெயர்? அவங்க பேர் சொர்ணலிங்கம். ஓகே. டேட் ஆஃப் பர்த்? 9/8/1972. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலையில 10:10. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கடக ராசி, ஆயிலிய நட்சத்திரம். என்னமா கேட்கணும் அவங்களுக்காக? இல்ல, அவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. அது எதுவுமே சரியா இல்ல மேடம். அதுக்காக தான் கேட்கலாம்னு. ஓகே அம்மா, கவலையே படாதீங்க. இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம்.
சரிங்க மேடம். தங்களுடைய கணவருடைய ஜாதகத்திலே அவர் வியதிபாத யோகத்திலே பிறந்திருப்பதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. நீங்கள் பிசினஸ் பத்தி கேட்குறீங்க, நான் கூடவே அவர் உங்க குடும்பமே நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை சொல்ல போகிறேன். இவர் வியதிபாத யோகத்திலே பிறந்திருக்கிறார் என்று சொல்கிற போது பல ஜென்மாக்களாக இவருடைய குடும்பத்திலே பாவங்கள் நிறைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தமா. 3 தலைமுறைகளாக பாவங்கள் இருந்திருக்கும். அந்த பாவத்தை சரியான முறையில் இவங்க நிவர்த்தி பண்ணல அப்படிங்கும்போது பரிகாரங்கள் செய்யவில்லை அப்படின்னா வியதிபாத யோகமாக ஜாதகத்திலே வந்து நிற்கும். அப்படிப்பட்டவர்கள் குடும்பத்திலே எந்த வசதிகள் வந்தாலும் ஏதாவது மனசு கஷ்டமும் குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்க குடும்பத்து கஷ்டங்கள் தீர நீங்க பிசினஸ் பண்றீங்க. பிசினஸ் பண்ணுகிற போது பல வழிமுறைகளை கையாளத்தான் வேண்டி இருக்கும். ஆகவே பாவங்கள் அகல்வதற்காக ஏதாவது தர்ம காரியங்கள் இவர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தர்ம காரியங்கள் செய்தால்தான் இந்த பிசினஸ்ல பிரச்சனை இல்லாமல் இருக்குமா. அதனால இவரை செவ்வாய்க்கிழமைகள் அன்று முடிந்த அளவிற்கு பிறருக்கு அன்னதானம் செய்ய சொல்லுங்கள். அப்படி செய்து கொண்டு வந்தால் இவருடைய வியாபாரம் வரக்கூடிய ஜனவரி மாதத்திலிருந்து நல்ல முறையிலே மிக சிறப்பாக அமையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இளங்கோ பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 17/7/1988 மேடம். பிறந்த நேரம்? மேடம் பிறந்த நேரம் தெரியாது, ஆனா மாசம் பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 2ஆம் தேதி பிறந்தாங்க மேடம். ஓகே சார். ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? ராசி வந்து சிம்ம ராசி தெரியும் மேடம், நட்சத்திரம் வந்து தெரியல மேடம். சரி, பரவாயில்ல சார். என்ன கேட்கணும் உங்களுக்காக? மேடம் நான் வந்து BA B.Ed முடிச்சிருக்கேன். சரிங்க. இது வந்து எந்த மாதிரி ஜாப் அமையன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா, இல்ல எப்போ அமையன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஓகே சார். இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுடைய நட்சத்திரம் தெரியலேன்னு சொன்னீங்க. நீங்க சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க, சரிங்களா? இரண்டாவது, உங்களுடைய ஜாதகத்துல நீங்க குரு சுக்கிரன் என்ற கிரகங்கள் இணைஞ்சிருக்கிறது. ஆசிரியர் துறைக்கு ஏற்ற மனிதர் தான் நீங்கள். உங்களுக்கு நல்ல வேலை என்பது 2019ஆம் ஆண்டிலே அமையும். தனியார் துறையிலே அமையும். நல்ல வேலைகள் இந்த ஆசிரியர் துறையிலே அமைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாருங்கள். அவர் மீது ஸ்லோகம் சொல்லி வாருங்கள். நல்ல தெளிவான மனது, நல்ல உங்களுடைய சொல்லக்கூடிய வார்த்தைகள் பதிக்கக்கூடிய அமைப்பு, மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு என்று ஆசிரியர் துறையினுடைய எல்லா தன்மைகளும் உங்களுக்கு அமையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், மணிமாறன் மேடம். சொல்லுங்க சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? மதுரையில இருந்து கால் பண்றோம் மேடம். ஓகே. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 12/3. ஓகே. வருடம்? 1981. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியல மேடம். பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? ரிஷப ராசி மேடம். மிருக நட்சத்திரம் மேடம். ஓகே. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு எப்படிங்க மேடம் இருக்கும் வாழ்க்கை? எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? ஆமாங்க மேடம். சரி, கணித்து சொல்வாரு, கேட்கலாம். உங்களுக்கு வந்து ரிஷப லக்னம், ரிஷப ராசியில பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கை உண்டு. உங்க ஜாதகத்துல 10ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே நல்ல வாழ்க்கை இருக்கும். இந்த வாழ்க்கையுடைய தடைகள் விலகணும். அது மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது விலகுவதற்காக நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கு பக்கத்திலே மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று மீனாட்சியுடைய பள்ளியறை பூஜையை பார்த்து வாருங்கள். அந்த பூஜைக்கு உங்களால் முடிந்த விஷயங்களை செய்து வாருங்கள். அப்படி செய்து கொண்டு வருகிற போது வாழ்க்கை வளமாக இருக்கும். உங்களுடைய ஜாதகப்படி வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் பிறகிலிருந்தே மிக சிறப்பான எதிர்காலம் தென்படுகிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பங்குட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி.